அனலாசுரனின் கை யார் மீது பட்டாலும் எரிந்து சாம்பலாகி விடுவர். தேவர்களை அழிப்பதே அவன் நோக்கம். அனலாசுரனை அழித்து ஒழிக்குமாறு ஈசனை வேண்டினர் தேவர்கள். பார்வதி பரமேஸ்வரனும் வினை தீர்க்கும் விநாயகா, படையுடன் சென்று அனலாசுரனை அழித்துவிட்டு வா என ஆணையிட்டனர். வீறு கொண்ட விநாயகரும் படையுடன் சென்றார். பிள்ளையாரின் படை வீரர்களை எரித்து நொடியில் சாம்பலாக்கினான் அனலாசுரன். கடும் கோபம் கொண்ட விநாயகர் அவனை தன் தும்பிக்கையால் வளைத்து விழுங்கினார். பிள்ளையாரின் வயிற்றுக்குள் சென்ற அனலாசுரனின் நெருப்பாற்றல் மட்டும் குறையவில்லை. அதை அணைக்க அவரின் தலையில் குடங்குடமாக தண்ணீர் ஊற்றினர் தேவர்கள். குளிர்ச்சியுடன் இருக்கும் நாகத்தை பிள்ளையாரின் வயிற்றில் கட்டினர். இதுவும் அனலாசுரன் வெப்பத்தை கட்டுப்படுத்தவில்லை. அருகம்புல்லை ஆனை முகத்தோன் அந்த புள்ளின் குளிமையால் தகிக்கும் அனலாசுரன் உடல் குளிமை பெற்று அப்படியே கரைந்து அழிந்தான். எளிதாக எங்கும் கிடைக்கும் புல்லை வைத்து வணங்கினால் பிள்ளையாரின் மனமும் உடலும் குளிர்ந்து வேண்டிய வரத்தை கொடுப்பார். அனைவருக்கும் பிள்ளையார் தின நல்வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம்.